வணக்கம் மாணவர்களே, வெல்கம் டு விஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாலிட்டியில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகள் பற்றி பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ பார்ட் 3ல இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல பார்ட் 3ல ஆர்டிகல் 12 to 35 விதி 12லேருந்து 35 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த விதிகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது வந்து இந்தியாவின் மகாசாசனம், குடிமக்களின் மகாசாசனம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன? ஸோ அடிப்படை உரிமைகள் வந்து ஏன் ஒரு மனிதனுக்கு வந்து முக்கியமானது, ஒரு நாட்டுக்கு ஏன் முக்கியமானது, அதுக்கப்புறம் அடிப்படை உரிமைகள்ல 6 பிரிவுகள் இருக்கு. அந்த 6 பிரிவுகள்ல முதல் பிரிவான சமத்துவ உரிமைகளை பத்தி நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கிளாஸ்க்குள்ள போகலாம். அடிப்படை உரிமைகள். ஸோ அடிப்படை உரிமைகள் என்பது ஒரு நாட்டின் அரசியலமைப்பால் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அத்தியாவசிய சுதந்திரங்கள் மற்றும் உரிமைகள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது ஒரு நாட்டினுடைய அனைத்து குடிமகனுக்கும், ஸோ ஒவ்வொரு குடிமகனுக்கும், அனைத்து குடிமகனுக்கும், அந்த நாட்டில் பிறந்து வளர்ந்த அனைத்து குடிமகனுக்கும் ஒரு சில உரிமைகள், அதாவது அவன் வந்து உயிர் வாழ்றதே வந்து ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உயிர் வாழ்றது ஒரு அடிப்படை உரிமை. நம்ம இஷ்டத்துக்கு எந்த ஒரு ஒரு நாட்டின் பகுதிக்குள்ள எங்க வேணா போய் நம்ம தங்கலாம், ஸ்டே பண்ணலாம், எல்லா உரிமையும் நமக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை உரிமைகள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பல்வேறு உரிமைகளின் தொகுப்பு தான் வந்து என்ன அப்படின்னா இந்த அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அடிப்படை உரிமைகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அரசினுடைய நடவடிக்கைகள், அரசினுடைய தன்னிச்சையான அல்லது ஒரு என்ன சொல்றது, ஒரு அரசினுடைய பாதகமான சூழ்நிலைகள் அல்லது தன் நலன் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளில் இருந்து குடிமக்களை வந்து இந்த உரிமைகள் வந்து பாதுகாக்குது. சரிங்களா? ஸோ அதாவது சுயநலமா எந்த அரசானது தனக்கு சாதகமா தனக்கு சுயநலமா எந்த ஒரு முடிவும் எடுக்காம அந்த முடிவுகளால் குடிமக்கள் பாதிக்காம இருக்கிற நடவடிக்கைகளிலிருந்து இந்த அடிப்படை உரிமைகள் அவர்களை பாதுகாக்குது. சரிங்களா? ஸோ ஜனநாயகம், நீதி மற்றும் சமத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கு இந்த அடிப்படை உரிமைகள் வந்து மிகவும் முக்கியமானவை. சரிங்களா? ஸோ ஜனநாயகம், நீதி மற்றும் சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு இந்த அடிப்படை உரிமைகள் என்பவை நிலைநாட்டுபவை. அடுத்தது, இந்த அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. சரிங்களா? இந்த அடிப்படை உரிமைகள் அரசியல் அமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. ஸோ அது மட்டும் இல்லாம இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பில் நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது எந்த நாட்டில இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்கோம். அமெரிக்க அரசியலமைப்பு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகளை பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அமெரிக்க அரசியலமைப்புல பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அடி அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து பில் ஆஃப் ரைட்ஸ்ல இருந்து நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு குடிமகனுக்கும் அடிப்படை உரிமைகளை வழங்குகிறது. அவர்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கான உரிமைகளை வழங்குறதுனால இது இந்தியாவின் மகாசாசனம் என்றும் அரசியலமைப்பின் மகாசாசனம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது இந்த அடிப்படை உரிமைகள். சரிங்களா? ஸோ அடிப்படை உரிமைகள்னா என்ன அப்படின்னா அரசியல் அமைப்பால் ஒரு நாட்டின், இப்ப இந்தியா அப்படின்னா இந்திய நாட்டின் அரசியல் அமைப்பால் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அத்தியாவசிய சுதந்திரங்கள் மற்றும் உரிமைகளின் தொகுப்பு. அரசினுடைய சுயநலமான செயல்பாடுகளில் இருந்து மக்களை பாதுகாக்கிறது. இது வந்து அரசியல் அமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. இந்தியாவின் மகாசாசனம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ நம்மளுடைய அடிப்படை உரிமைகள், இந்தியாவினுடைய அடிப்படை உரிமைகள் வந்து நம்ம எந்த நாட்டில இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா அமெரிக்க அரசியலமைப்பினுடைய பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படிங்கிற அரசியலமைப்புல இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய அடிப்படை உரிமைகளுடைய தொகுப்பை நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? அடுத்தது, இந்த அடிப்படை உரிமைகளினுடைய தன்மைகள். இந்த அடிப்படை உரிமைகள்னா என்ன, இந்த அடிப்படை உரிமைகள் இந்தியாவில் வந்து எப்படி இருக்கு, ஸோ அடிப்படை உரிமைகளின் பண்புகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், உரிமைகளில் சில குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தும். அதாவது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் வந்து விதி 12ல இருந்து 15 வரைக்கும் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்புல விதி 12ல இருந்து 35 வரைக்கும் இருக்கு. சரிங்களா? ஸோ விதி 12ல இருந்து 35 வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை உரிமைகளை பத்தி பேசுது. ஸோ இந்த 12ல இருந்து 35 இருக்கக்கூடிய விதிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில விதிகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். குறிப்பா 5 விதிகள். ஸோ இந்த 5 விதிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான். அதாவது பிறப்பாலோ ஒரு 5 விதிகள் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, இந்திய குடியுரிமையில் நம்ம பார்த்துருப்போம் ஒரு 5 விதத்துல. பிறப்பால், அப்புறம் வந்து மரபின் மூலம், அதுக்கப்புறம் பதிவின் அடிப்படையில், இயல்பாக்கல்,
விரும்பி வந்து ஏற்றல். இந்த நடைமுறைகளை வந்து யாரெல்லாம் வந்து இந்திய குடிமகனா இருக்கானோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பொருந்தும் இந்த 5 விதிகள். சரிங்களா? ஸோ அது என்னென்ன விதிகள் அப்படின்னா, விதி 15, விதி 16, விதி 19, விதி 29 மற்றும் விதி 30. சரிங்களா? ஸோ விதி 15 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, சாதி மதம் இனம் பாலினம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. ஸோ விதி 16 பொது வேலை வாய்ப்பில் சமத்துவம். விதி 19 சுதந்திர உரிமைகளின் தொகுப்பு. ஒரு 6 அடிப்படை சுதந்திர உரிமைகள் இருக்கும். ஸோ விதி 29, 30 வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்வி மற்றும் கலாச்சார உரிமைகள், சிறுபான்மையினருக்கான கல்வி மற்றும் கலாச்சார உரிமைகள். ஸோ இது முழுக்க யாருக்கானது அப்படின்னா அடிப்படை உரிமை. இந்த 5 விதிகள் வந்து யாருக்கானது அப்படின்னா இந்திய குடிமகளுக்கு மட்டும்தான். சரிங்களா? ஸோ இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான். ஸோ மற்றவை இது தவிர மற்ற விதிகள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டு இந்திய குடிமக்களுக்கும் கிடைக்கும், வெளிநாட்டினருக்கும் கிடைக்கும். நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள், இந்த வெளிநாட்டுல இருந்து வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அடிப்படை உரிமைகள் வந்து கிடைக்கும். சரிங்களா? மற்ற பிற அடிப்படை உரிமைகள் எது இல்லாம இந்த 15, 16, 19, 29, 30 இந்த 5 விதிகள் இல்லாம பிற அடிப்படை உரிமைகள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெளிநாட்டினர் முதற்கொண்டு நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த அடிப்படை உரிமைகள் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது முழுமையானவை அல்ல. ஸோ ஏன்னா அரசு நினைத்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு சில காரணமிக்க கட்டுப்பாடுகளை விதிக்க முடியும். ஸோ அரசு அப்படின்னா என்ன அப்படின்னா நாடாளுமன்றம், சட்டமன்றம், பொதுத்துறை நிறுவனங்கள். ஸோ இந்த மாதிரியான நிறுவனங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அரசு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அரசு நினைத்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா காரணமிக்க கட்டுப்பாடுகள் விதிக்க முடியும். சரிங்களா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், சாதி மதம் இனம் விதி 15 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா சாதி மதம் இனம் பாலினத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆனா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுல ஒரு உட்பிரிவை ஏற்படுத்தி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இடஒதுக்கீடு, ரிசர்வேஷனை வந்து நம்ம இதுல கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்ப அரசு வந்து என்ன பண்ணுது, சமூக ரீதியா கல்வி ரீதியா பின்தங்கியோரை முன்னாடி கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு சில சிறப்பு ஏற்பாடுகளை பண்ணுது. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா காரணமிக்க நியாயமான கட்டுப்பாடுகளை வந்து அரசு என்ன பண்ண முடியும் அப்படின்னா விதிக்க முடியும். ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது முழுமையானது கிடையாது. அரசு கேன் ரெஸ்ட்ரிக்ட் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் கேன் இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அரசானது காரணமிக்க நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்க முடியும். அதனால் இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது முழுமையானது அல்ல, ஆனால் தகுதியானவை. நமக்கு எல்லாருக்குமே நம்ம இந்தியா குடிமகனா இருந்தா அப்படின்னா நம்ம அடிப்படை உரிமைகளை எடுத்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தகுதியானவங்க அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? ஸோ இந்த உரிமைகளில் சில அரசின் அதிகாரத்தின் மீது வரம்புகளை வைப்பதால் எதிர்மறையான தன்மையை கொண்டுள்ளன. மற்றவை தனிநபர்களுக்கு சில சலுகைகளை வழங்குவதால் நேர்மறையான தன்மையை கொண்டுள்ளன. ஸோ இந்த அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 தன்மையும் கொண்டிருக்கு. பாசிட்டிவ் இன் நேச்சர் தன்மையும் கொண்டிருக்கு, நெகட்டிவ் இன் நேச்சர் தன்மையும் கொண்டிருக்கு. சரிங்களா? ஸோ பாசிட்டிவ் இன் நேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த சுதந்திர உரிமை கொடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வாழ்வதற்கான உரிமை. ஸோ இந்த மாதிரியான தனித்தனி உரிமைகளும் கொடுத்துட்டு இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசுக்கும் சில சமயங்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கட்டுப்பாடுகளை விதிக்குது. ஸோ அரசானது ஒரு சில சமயங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கட்டுப்பாடுகளை விதிக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் விதி 20, 21. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா விதி 22 டிடென்ஷன் இன்லா. ஸோ தடுப்பு காவல் வந்து தடுத்தல். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் விதிக்கிறதுனால இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நெகட்டிவ் இன் நேச்சர், எதிர்மறை தன்மையை கொண்டிருக்கு. அட் த சேம் டைம் தனிநபர்களுக்கு சுதந்திர உரிமை இருக்கு, ஆர்டிகல் 32 இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விதிகள் எல்லாம் வந்து தனிநபர்களுக்கு ஒரு சில சலுகைகளை வழங்குறதுனால இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா நேர்மறை தன்மையும் கொண்டிருக்கு. சரிங்களா? அடுத்தது இந்த உரிமைகளில் சில அரசின் அதிகாரத்தை, ஸோ அதே பாயிண்ட் தான், ஸோ கொஞ்சம் நோட் பண்ணிருங்க. அடுத்தது இதை நீதிமன்றங்களால் செயல்படுத்தக்கூடியவை. ஸோ அரசியலமைப்பை வந்து அடிப்படை உரிமைகளை செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா நீதிமன்றத்திட்ட இருக்கு. சரிங்களா? ஸோ நாடாளுமன்றம் சட்டம் போட்டு செயல்படுத்தலாம், அது வேற விஷயம். ஆனா ஒரு இந்திய குடிமகனுடைய அடிப்படை உரிமைகள் வந்து பாதிக்கப்படும் போது அதை செயல்படுத்துற அதிகாரம் வந்து யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா நீதிமன்றத்துக்கிட்ட இருக்கு. சரிங்களா? ஸோ அதனாலதான் வந்து உச்சநீதிமன்றத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அடிப்படை உரிமைகளை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தை அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன்னு சொல்றோம். அதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா அந்த அடுத்த பாயிண்ட்ல இருக்கு பாருங்க.
ஸோ பாதிக்கப்பட்ட நபர், அதாவது அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒரு நபர் நேரடியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தை நான் அணுகலாம். சரிங்களா? ஸோ வேற எந்த ஒரு உரிமைகள் மறுக்கப்பட்டாலும் கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு அப்படி தான் போகணும். சரிங்களா? ஆனால் நமக்கு ஒரு அடிப்படை உரிமையை வந்து நேரடியாக நமக்கு ஒரு அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக உச்சநீதிமன்றத்துக்கிட்டே போகலாம். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து உச்சநீதிமன்றத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தை சொல்றோம். சரிங்களா? ஸோ அடுத்தது தேசிய அவசர கால சட்டத்தின் போது பிரிவு 20 மற்றும் 21 தவிர சில உரிமைகளை, அனைத்து உரிமைகளையும் ஜனாதிபதி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டெம்பரரியா வந்து நிப்பாட்டலாம். சரிங்களா? ஸோ அதாவது தேசிய நெருக்கடி நிலை, எமர்ஜென்சி வந்து அமல்ல இருந்துச்சு அப்படின்னா ஜனாதிபதி, அதாவது இந்திய குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிவு 20 மற்றும் 21 தவிர அனைத்து அடிப்படை உரிமைகளையும் நிப்பாட்டி வைக்கலாம். சரிங்களா? ஸோ எந்த சுச்சுவேஷன்ல அப்படின்னா இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல மட்டும். சரிங்களா? அதுவும் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி, அதாவது தேசிய நெருக்கடி நிலை தான், மாநில நெருக்கடி நிலை அப்போ கிடையாது. தேசிய நெருக்கடி நிலையின் போது பிரிவு 20, விதி 20 மற்றும் 21, ஸோ வாழ்வதற்கான உரிமை மற்றும் தனிநபர் சுதந்திர உரிமை, கைது நடவடிக்கைகளிலிருந்து பாதுகாத்தல், ஸோ இந்த உரிமைகளை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா யாராலையும் வந்து நிப்பாட்டி வைக்க முடியாது எக்ஸப்ட் ஜனாதிபதி. அதுவும் எந்த சுச்சுவேஷன்ல அப்படின்னா எமர்ஜென்சி பீரியட்ல மட்டும். சரிங்களா? ஸோ எமர்ஜென்சி பீரியட்ல மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடிப்படை உரிமைகளை வந்து நிப்பாட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு அதிகாரம் இருக்கு? குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள். ஸோ இந்திய அரசியலமைப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. ஸோ ஆனால் இப்போ 44வது அரசியலமைப்பு சட்டத்திற்கு பின்னாடி ஒரு 6 அரசியலமைப்பு தான், 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த 6 அடிப்படை உரிமைகள் என்ன, அதுக்கப்புறம் அந்த உரிமைகள் வந்து என்ன சொல்லுது, அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படிலாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பகுதி 3. ஸோ இந்திய அரசியலமைப்புல அடிப்படை உரிமைகளை பத்தி சொல்ற விதி வந்து பகுதி வந்து எது அப்படின்னா 3வது பகுதி. ஸோ இந்த பகுதியை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அரசியலமைப்பின் மகாசாசனம் அல்லது இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்லாம் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அரசியலமைப்பின் மகாசாசனம் அல்லது இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்லாம் சொல்லுவோம். அதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா அடிப்படை உரிமைகள் அனைத்து குடிமகனுக்கும் தேவையான அடிப்படை உரிமைகளை வழங்குவதால் இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம், இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்லாம் சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது ஆரம்பத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 விதமான அடிப்படை உரிமைகள் இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை விதி 14 to 18 வரைக்கும் கூடிய உரிமைகள் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சுதந்திர உரிமை விதி 19 to 22 வரைக்கும் நம்ம இருக்க உரிமைகள் வந்து என்ன சொல்லுவோம்னா சுதந்திர உரிமை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சுரண்டலுக்கு எதிரான உரிமை விதி 23 to 24, இந்த 2 விதிகள் வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அடுத்தது மத சுதந்திர உரிமை, அதாவது மதச்சார்பற்ற உரிமை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விதி 25 to 28. அடுத்தது கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள், கல்வி மற்றும் கலாச்சார உரிமைகள்னு சொல்லலாம். ஸோ விதி 29 to 30. சரிங்களா? அடுத்தது அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை விதி 32. ஸோ இந்த 6 அடிப்படை உரிமைகள் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ கரண்ட்ல நமக்கு இருக்க அடிப்படை உரிமைகள். ஸோ விதி 31 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6வது அடிப்படை 7வது அடிப்படை உரிமையா வந்து ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஸோ அதை 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமாக சொத்துரிமை எனப்படும் அடிப்படை உரிமையை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அடிப்படை உரிமையில இருந்து தூக்கிட்டோம். அதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா ஸோ சொத்துரிமை வந்து ஒருத்தனுடைய அடிப்படை உரிமை அப்படின்னா இப்போ வந்து அரசு வந்து என்ன பண்ண நினைக்குது அப்படின்னா ஒரு ரோடு போட நினைக்குது. ஸோ அந்த ரோடு போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அந்த ரோடு வந்து அந்த மேப் வந்து நம்ம எந்த மாதிரி எந்த நிலத்துல வந்து சொல்லியிருக்கோமோ அந்த நிலத்தை வர அரசு வந்து கையகப்படுத்தணும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கப்போ அப்படி பண்றப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாரும் வந்து சொத்துரிமை வந்து என்னுடைய அடிப்படை உரிமை, ஆனா வந்து என் நிலத்தை வந்து அரசு வந்து பிடுங்க பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட்லாம் கேஸ்லாம் ஃபைல் பண்ணிடுறாங்க, அது சுப்ரீம் கோர்ட்ல. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல சொத்துரிமை வந்து ஒரு அடிப்படை உரிமையா இருந்துச்சு அப்படின்னா அரசால நலன்சார் திட்டங்களை வந்து செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1978ல சொத்துரிமை எனப்படும் விதி 31 நீக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னா டெலிட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு சட்ட உரிமையை மாத்திடுறாங்க. ஸோ பகுதி 12 விதி 300A கீழ் இந்த சொத்துரிமை அப்படிங்கிறது பகுதி 12 விதி 300A கீழ்
ஒரு சட்ட உரிமையா மாற்றப்படுது. சரிங்களா? ஸோ அடிப்படை உரிமையாக இருந்த சொத்துரிமை அப்படிங்கிறது பகுதி 12 விதி 300A கீழ் ஒரு சட்டப்பூர்வ உரிமையா வந்து மாற்றப்பட்டது. ஸோ எப்போ அப்படின்னா 1978 44வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் மூலமாக. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பிலுடைய அடிப்படை உரிமைகள். சரிங்களா? ஸோ பகுதி 3 பிரிவுகள் விதி 12 டு 35 வரைக்கும் கூறிய விதிகள் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுல விதி 14 டு 18 சமத்துவ உரிமை, விதி 19 டு 22 சுதந்திர உரிமை, விதி 23 24 சுரண்டலுக்கு எதிரான உரிமை, விதி 25 28 மத சுதந்திர உரிமை, விதி 29 டு 30 கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, விதி 32 அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை. ஸோ இதுக்கு நடுவில் இருந்த விதி 31ங்கிற சொத்துரிமை, அதை 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1978 டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக பகுதி 12 விதி 300A கீழ் சட்ட உரிமையா மாற்றப்படுது. சரிங்களா? ஸோ அடிப்படை உரிமையிலிருந்து அது ஒரு சட்டப்பூர்வ உரிமையா வந்து மாற்றப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இதுல வந்து இந்த சமத்துவ உரிமையை பத்தி மட்டும் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். சுதந்திர உரிமையை வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பகுதி 3 விதி 12 டு 35 வரைக்கும் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ முதல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 13 வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசிற்கான ஒரு அறிவுரை மாதிரி இருக்கும். ஸோ விதி 12 13 நம்ம ஏன்னா 14 டு 18 14 இருந்து 32 வரைக்கும் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசினுடைய அந்த 6 அடிப்படை உரிமைகளை பத்தி பேசக்கூடிய விதிகள். சரிங்களா? ஸோ 6 அடிப்படை உரிமைகளை பத்தி பேசக்கூடிய விதிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 14 டு 32 வரைக்கும் தான். ஆனா இந்த 12 35 12 13 33 34 35 வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அரசிற்கான நெறிமுறைகள் அல்லது ஒரு சில கட்டுப்பாடுகளை பத்தி இந்த 5 விதிகள் வந்து பேசும். சரிங்களா? ஸோ அடுத்தது பிரிவு 12, அதாவது அடிப்படை உரிமைகள்ல முதல் பிரிவு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அரசிற்கான வரையறை. அதாவது ஒரு அரசு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசிற்கான வரையறை தரக்கூடியதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரிவு 12 அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அரசு அப்படின்னா என்ன? ஸோ இந்திய அரசு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்திய அரசு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டெஃபினிஷன் தரக்கூடியதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதி 2 அப்படிங்கிறது. ஸோ இந்திய அரசு அப்படின்னா என்ன அப்படின்னா மத்திய அரசினுடைய நிர்வாக உறுப்புகள் மற்றும் சட்டமன்ற உறுப்புகள். இந்திய அரசு நாடாளுமன்றம், நிர்வாகம் மற்றும் இந்திய அரசினுடைய நிர்வாகம் மற்றும் நாடாளுமன்றம் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசு அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? ஸோ அப்போ மத்திய நிர்வாகம் அப்படின்னா அதில் யார் யாரெல்லாம் வருவாங்க? குடியரசுத் தலைவர் வருவாங்க, துணை குடியரசுத் தலைவர் வருவாங்க, பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் வருவாங்க, அட்டர்னி ஜெனரல் வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்திய அரசினுடைய நிர்வாக பிரிவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் இவங்க எல்லாருமே வந்து யாரு அப்படின்னா இந்தியாவினுடைய அரசு தான். சரிங்களா? ஸோ அடுத்தது சட்டமன்றம் அப்படின்னா நாடாளுமன்றம். ஸோ நாடாளுமன்ற உறுப்புகள்லாம் யார் வருவாங்க? மக்களவை உறுப்பினர்கள் இருப்பாங்க, மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருப்பாங்க, அடுத்தது சபாநாயகர்கள் இருப்பாங்க, கொறடா இருப்பாங்க, அப்புறம் வந்து செயலர்கள் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரும் வந்து யார் அப்படின்னா இவங்களும் வந்து ஒரு அரசினுடைய ஒரு பிரிவுகள் தான். சரிங்களா? ஸோ இது வந்து தேசிய அளவுல. ஸோ அடுத்தது மாநில அளவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாநில அளவில் மாநில நிர்வாகத்தினுடைய உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்புகள். சரிங்களா? ஸோ அதாவது மாநில நிர்வாகம் அப்படின்னா மாநில நிர்வாகத்தில் யார் யார் வருவா? ஆளுநர் வருவார், ஆளுநருக்கு அப்புறம் வந்து முதலமைச்சர் இருப்பாங்க, அமைச்சர்கள் இருப்பாங்க, அட்வொகேட் ஜெனரல் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாநில அரசினுடைய நிர்வாகத்தினுடைய ஒரு பிரிவுகள் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ சட்டமன்ற உறுப்பினர்கள்னா சட்ட மேலவை உறுப்பினர்கள் இருப்பாங்க, சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் இருப்பாங்க, சபாநாயகர், கொறடா, அதுக்கப்புறம் வந்து செயலர், அமைச்சர்கள், இணையமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்ததும் வந்து யார் அப்படின்னா இவங்களும் வந்து அரசு தான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது உள்ளாட்சி அளவுல. சரிங்களா? அதாவது நகராட்சி, பஞ்சாயத்து, மாவட்ட வாரியங்கள், மேம்பாட்டு அறக்கட்டளைகள் போன்றவனுடைய தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இவங்களும் யாரு அப்படின்னா இவங்களுமே வந்து அரசினர் தான். சரிங்களா? ஸோ அதாவது நகராட்சி மற்றும் ஊராட்சி 2 அமைப்புகள், உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள், உறுப்பினர்கள் இவங்களும் வந்து யாரு அப்படின்னா அரசு தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பொதுத்துறை நிறுவனங்கள் எல்ஐசி, ஓஎன்ஜிசி, செயில் போன்ற சட்டப்பூர்வ மற்றும் சட்டப்பூர்வமற்ற பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே வந்து யார் அப்படின்னா இதுவும் வந்து அரசு தான். சரிங்களா? ஸோ இந்த இந்த அமைப்புகள் எல்லாமே வந்து யாரு அப்படின்னா இதுதான் வந்து அரசு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்புடைய பிரிவு 12 வந்து வரைமுறை சொல்லுது. சரிங்களா? அதாவது ஒரு அரசு நேச்சர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா என்ன, ஒரு அரசுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அப்படின்னா அதாவது நாடாளுமன்றத்தை சேர்ந்தவங்களும் அரசு தான், இந்திய அரசினுடைய நிர்வாகத்தை சேர்ந்தவர்களும் இவங்களும் வந்து யார் அப்படின்னா அரசினுடைய பிரிவினை சார்ந்தவர்கள் தான். மாநில அளவுல மாநில நிர்வாகத்தை சார்ந்தவர்களும் சட்டமன்றத்தை சார்ந்தவர்களும் அரசினை சார்ந்தவர்கள் தான். அடுத்தது அனைத்து உள்ளூர் அதிகாரிகள், அதாவது அரசு அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்பை சேர்ந்த இப்போ வந்து ஊராட்சி தலைவர்,
ஊராட்சி மன்ற தலைவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நகராட்சி வாரிய தலைவர், முனிசிபல் கமிஷனர். ஸோ இந்த மாதிரி நிறைய பதவிகள்லாம் சொல்லுவோம். ஸோ அவங்க எல்லாருமே வந்து யார் அப்படின்னா அரசினுடைய ஒரு பிரிவினர் தான். சரிங்களா? அடுத்தது பொதுத்துறை நிறுவனங்கள். இப்போ எல்ஐசி இருக்கு, நிறைய பேங்க்ஸ் இருக்கு, ஸ்டேட் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேங்க்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த பேங்க்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் யாரு, அரசினுடைய ஒரு பிரிவினர் தான். சரிங்களா? அதே மாதிரி எல்ஐசி, ஓஎன்ஜிசி, செயிலு, பெல்லு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹச்ஐஎல், அதுக்கப்புறம் வந்து ஹச்ஏஎல். ஸோ இந்த மாதிரியான பிரிவுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாமே வந்து அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள். ஸோ இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசினுடைய ஒரு பிரிவு தான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசு அப்படின்னு சொல்லுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து ஒரு கண்டிஷன் சொல்லுது. சரிங்களா? ஸோ இந்த நிறுவனங்கள், இந்த அரசினுடைய எந்த ஒரு பிரிவும் இந்திய அரசியலமைப்பினுடைய அடிப்படை உரிமைகளை மீறியதற்காக நீதிமன்றத்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்டிக்கப்படலாம். சரிங்களா? ஸோ அதாவது மேற்கண்ட ஏதாவது ஒரு உறுப்பு அடிப்படை உரிமைகளை வந்து மீறிச்சு அப்படின்னா அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீதிமன்றத்தால் அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்டிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுது அப்படின்னா இந்த விதி 12 சொல்லுது. ஸோ விதி 12 அடிப்படையில் அரசிற்கான வரையறை வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அரசு அடிப்படை உரிமைகளை வந்து மீறினால் இந்த பொதுத்துறை நிறுவனங்களோ இல்ல இந்திய அரசோ நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படலாம் அப்படின்னும் சொல்லியிருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிவு 13. ஸோ விதி 13 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அடிப்படை உரிமைகளுக்கு முரணான சட்டங்கள் செல்லாது. அதாவது நீதி புனராய்வு கிடையாது, நீதித்துறை மறு ஆய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பிரிவு 13 அடிப்படை உரிமைகளுக்கு முரணான சட்டங்கள் செல்லாது. ஸோ இந்த விதி 13 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நீதித்துறை மறு ஆய்வு, ஜுடிஷியல் ரிவ்யூ பத்தி சொல்லுது. சரிங்களா? ஸோ அதாவது ஏதாவது ஒரு சட்டம் வந்து போட்டு நாடாளுமன்றத்தால் ஏதாவது ஒரு சட்டம் வந்து இயற்றப்படுது. ஸோ அந்த சட்டம் நாடாளுமன்றத்தால் ஒரு சட்டம் வந்து இயற்றப்படுது. அந்த சட்டம் வந்து இந்திய அரசியலமைப்புக்கு வந்து எதிராக இருக்கு, இல்ல அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இருக்கு அப்படின்னா அந்த சட்டத்தை வந்து செல்லாது அப்படின்ற அதிகாரம் வந்து யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கிட்ட இருக்கு. சரிங்களா? ஸோ அதாவது நீதித்துறை கிட்ட இருக்கு. சரிங்களா? ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீதித்துறை மறு ஆய்வு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அடிப்படை உரிமைகளுக்கு முரணான அல்லது அவற்றை இழிவுபடுத்தும் சட்டங்கள் செல்லாதவை அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் அறிவிக்க முடியும். ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீதித்துறை மறு ஆய்வு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது வந்து எந்த மாதிரியான சட்டங்கள் அப்படின்னா நாடாளுமன்றம் அல்லது மாநில சட்டமன்றங்களால் இயற்றப்பட்ட நிரந்தர சட்டமா இருக்கட்டும், அல்லது ஆளுநர் அல்லது குடியரசுத் தலைவரால் இயற்றப்பட்ட அவசர சட்டங்களாக இருக்கட்டும். ஸோ இந்த ரெண்டு சட்டங்களும் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா பொருந்தாது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இது மட்டும் இல்லாம பொதுத்துறை நிறுவனங்கள், இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, பேங்க்கு, அதுக்கப்புறம் வந்து செயிலு, ஓஎன்ஜிசி, எல்ஐசி, இந்த மாதிரியான பொதுத்துறை நிறுவனங்கள் பிறப்பிக்கிற ஏதாவது ஒரு உத்தரவு. சரிங்களா? ஸோ பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து ஏதாவது ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க அப்படின்னா அதுவுமே வந்து என்ன பண்ணாது அப்படின்னா அதுவும் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிவு 13 வந்து சொல்லுது. சரிங்களா? ஸோ இது வந்து பிரிவு 13 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஒரு சட்டம் அல்ல, எந்த ஒரு அடிப்படை உரிமைகளை மீறுவதாக கூறி நீதி புனராய்வுக்கு உட்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விதி 13 சொல்லுது. சரிங்களா? ஸோ விதி 13 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்றப்போ அதை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு அரசியலமைப்பு சட்டமா எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால அந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நீதி புனராய்வுக்கு, அதாவது நீதித்துறை மறு ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது, ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிவு 13 வந்து சொல்லுது. சரிங்களா? ஆனா இந்த ஒரு விதியை வந்து உச்சநீதிமன்றம் வந்து மாற்றி அமைச்சிருச்சு. எப்போ அப்படின்னா 1973 கேசவானந்த பாரதி வழக்குல. ஸோ ரொம்ப முக்கியமான வழக்கு, அடிப்படை உரிமைகள் சம்பந்தப்பட்ட ஒரு ரொம்ப முக்கியமான வழக்கு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேசவானந்த பாரதி வழக்கு. சரிங்களா? ஸோ அந்த கேசவானந்த பாரதி வழக்குல உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா 1973 கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு அரசியலமைப்பு திருத்தம் அடிப்படை உரிமைகளை மீறினால் அதனை நீதி புனராய்வுக்கு உட்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேசவானந்த பாரதி வழக்குல உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொல்லுது. சரிங்களா? ஸோ பிரிவு 13 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அடிப்படை உரிமைகளுக்கு முரணான சட்டங்கள் செல்லாது, அது நாடாளுமன்றம் அல்லது மாநில சட்டமன்றங்களால் இயற்றப்பட்ட சட்டங்களாக இருந்தாலும் சரி, ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர் அல்லது மாநில ஆளுநரால் பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டமாக இருந்தாலும் சரி, ஸோ எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் அந்த சட்டம் அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னா அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு 13 வந்து சொல்லுது. சரிங்களா? இருந்தாலும் இந்த பிரிவு 13ல முன்னாடி வந்து எந்த மாதிரியான ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா
அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது அரசியலமைப்பு திருத்த சட்டம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமை கிடையாது அப்படின்னும் அதை வந்து அடிப்படை உரிமையை மீறுவதாக கூறி நீதிபதி ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிச்சு இந்த பிரிவு 13 சொல்லிச்சு. ஸோ அதை 1973 கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் வந்து எப்படி மாத்திருக்கு அப்படின்னா அடிப்படை அரசியலமைப்பு திருத்தமும் அடிப்படை உரிமையை மீறுச்சு அப்படின்னா அதனையும் நீதிபதி ஆய்வுக்கு உட்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு 13 வந்து இந்த கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கு. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிவு 12 மற்றும் 13 அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமத்துவ உரிமை. ஸோ அதுக்கு முன்னாடி பிரிவு 13ல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும். அதாவது வந்து என்ன அப்படின்னா விதி 368. சரிங்களா? ஸோ ஆர்டிகிள் 368. ஸோ நான் வந்து தனியாகவே ஒரு வீடியோவே போடுறேன். ஆர்டிகிள் 368 வெர்சஸ் ஆர்டிகிள் 30. சாரி, ஆர்டிகிள் 13. ஸோ இதில் வந்து எது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் நடந்துச்சு 1958ல் கோலக்நாத் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் நடந்துச்சு. சரிங்களா? அதாவது 368வது சட்ட திருத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசியல் அமைப்பை திருத்துறதுக்கான ஒரு வழிமுறையை சொல்லுது. சரிங்களா? ஆனா விதி 13 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அடிப்படை உரிமைகளுக்கு முரணான சட்டங்கள் அந்த அரசியலமைப்பு திருத்தம் மூலமா அடிப்படை உரிமைகளுக்கு முரணான சட்டங்கள் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதி 13 வந்து சொல்லுது. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டுல வந்து எது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒன்று நடந்துச்சு. அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோலக்நாத் கேஸ் 1958ல் கோலக்நாத் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் நடந்துச்சு. ஸோ அதுல உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னா பிரிவு 13 தான் பெருசு. ஸோ பிரிவு 13 தான் பெருசு. விதி 368 விட பிரிவு 13 தான் பெருசு. ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடிப்படை உரிமைகளை வந்து நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோலக்நாத் கேஸ்ல உச்சநீதிமன்றம் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருந்துச்சு. சரிங்களா? ஸோ 1958ல். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமத்துவ உரிமையை பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னா சமத்துவ உரிமை. பிரிவு 14 to 18 வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்திய குடிமக்களுக்கு சம வாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை. சரிங்களா? ஸோ இந்த உரிமைகள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த விதிகள் சட்டத்தின் முன் அனைத்து குடிமக்களையும் சமமாக பாதிக்குது. சரிங்களா? ஸோ அனைத்து குடிமக்களையும் சட்டத்தின் முன் அனைவரையும் சமமாக நடத்துகிறது. அதுக்கப்புறம் வந்து சமமான வாய்ப்புகளையும் வந்து வழங்குது. சரிங்களா? ஸோ எந்த விதிகள் அப்படின்னா சமத்துவ உரிமைகள், சமத்துவ உரிமை. சரிங்களா? ஸோ விதி 14 to 18 வரைக்கும் வந்து மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 விதிகள் இருக்கு. ஸோ அந்த 5 விதிகள் வந்து என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ சமத்துவ உரிமை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிவு 14. ஸோ பிரிவு 14 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் சட்டத்தின் சமமான பாதுகாப்பு. சரிங்களா? அதாவது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தின் முன் சமத்துவம் அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சரிங்களா? அடுத்தது சட்டத்தின் சமமான பாதுகாப்பு. அந்த சட்டமானது எல்லாருக்கும் சமமான பாதுகாப்பை வழங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து இந்த 2 பிரிவு இருக்கு. அதாவது சட்டத்தின் முன் அனைவரும், சட்டத்தின் முன் சமம் மற்றும் சட்டத்தின் சமமான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பிரிவு இருக்கு. இதுல சட்டத்தின் முன் சமம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற இந்த பிரிவு வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? யூகே அரசியலமைப்புல இருந்து, இங்கிலாந்து அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்கோம். அடுத்தது சட்டத்தின் சமமான பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த சட்டத்தின் முன்ன சமத்துவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு எதிர்மறை தன்மை கொண்டவை. சரிங்களா? ஸோ எதிர்மறை தன்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா ஸோ எல்லாருக்குமே வந்து சட்டம் வந்து பொதுவானது தான். சரிங்களா? எல்லாருக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சட்டம் வந்து பொதுவானது தான். அது ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சாதியை சார்ந்தாலும் எந்த மதமை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. ஸோ அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சட்டத்துக்கு முன் எல்லாருமே வந்து சமம் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது சட்டத்தின் சமமான பாதுகாப்பு அப்படின்னா சட்டமானது எல்லாருக்கும் வந்து சமமா பாதுகாப்பு வழங்கும். ஸோ ஒரு சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பணக்காரனுக்கும் சரி, ஏழைக்கா இருந்தாலும் சரி, ஸோ ஒரு சட்டம் வந்து எல்லாருக்குமே வந்து சமமான பாதுகாப்பை தான் வழங்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால நம்ம இது என்ன சொல்றோம் அப்படின்னா நேர்மறை தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது இங்கிலாந்து அரசியலமைப்புல இருந்து எடுக்கப்பட்டது. ஸோ இங்கிலாந்து அரசியலமைப்புல இருந்து கூட கிடையாது, இங்கிலாந்துல இருந்து எடுக்கப்பட்டது. குறிப்பா ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏவி டைசி வந்து ஒரு நூல் எழுதியிருப்பார். சரிங்களா? ரூல் ஆஃப் லா.
ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு ஏவி டைசி, சரிங்களா. ஸோ ஏவி டைசிங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பாரு. ஸோ அந்த புக்கில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு 4 விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாரு. சட்டம் தான் வந்து பெருசு, சட்டத்தை மீறி யாரும் செயல்படக்கூடாது, சட்டம் வந்து எல்லாரையும் சமமாக பாதுகாக்குது அப்படின்ற மாதிரி ஒரு 4 விஷயத்தை பற்றி ஒரு நீதிபதியால் தான் ஒரு சட்டம் எழுதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 விதியை பற்றி அந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற புக்கில் ஏவி டைசி வந்து எழுதியிருப்பாரு, சரிங்களா. அந்த புக்ல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 3 கான்செப்டை மட்டும் எடுத்திருப்போம், சரிங்களா. அது வந்து என்ன அப்படின்னா சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம், சட்டமானது சமமான பாதுகாப்பை வழங்குது, எல்லாருக்கும் வந்து சட்டத்தை சமமான பாதுகாப்பு வழங்குது, எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா சட்டத்தை மீறிய குற்றத்துக்காக மட்டும்தான் தண்டிக்கப்பட வேண்டுமே தவிர சட்டத்தை மீறல அப்படின்னா தண்டிக்கப்படக்கூடாது. அடுத்தது சட்டத்தை ஒரு தடவை மட்டும்தான் தண்டிக்கப்பட வேண்டும், ஒரு குற்றத்துக்கு ஒரு தடவை மட்டும் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிவு 14 சொல்லுது, சரிங்களா. ஸோ அடுத்தது இந்த சட்டத்தின் சமமான பாதுகாப்பு நம்ம அரசு அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து எடுத்ததுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த அரசியலமைப்பு இந்த சட்டத்தின் சமமான பாதுகாப்புங்கிறது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நாட்டின் சட்டம் அனைவரையும் சமமாக பாதுகாக்கிறது. ஸோ இந்த இந்திய அரசியலமைப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இந்திய அரசியலமைப்பு இந்த நாட்டினுடைய எல்லாருக்கும் தான், இந்திய குடிமக்கள் எல்லாருக்குமே வந்து சமமான பாதுகாப்பை தான் வழங்கும், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரிவு 14. ஸோ பிரிவு 14ல மொத்தம் வந்து 2 விஷயம் இருக்கு. ஒன்று சட்டத்தின் முன் சமத்துவம், ரெண்டாவது சட்டத்தின் சமமான பாதுகாப்பு. ஸோ சட்டத்தின் முன் சமத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா அனைவரும் இந்திய குடிமக்களா இருக்கட்டும் மற்ற எல்லாருமா யாராக இருந்தாலும் சரி சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ரெண்டாவது சட்டத்தின் சமமான பாதுகாப்பு, சட்டமானது அனைவரையும் சமமான முறையில் பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் பிரிவு 14, சரிங்களா. அடுத்தது பிரிவு 15. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான விதி. ஸோ மொத்தம் வந்து ஒரு 5 காரணங்கள் சார், மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 காரணங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்து வந்து என்ன அப்படின்னா அதாவது ஒரு 5 இதை பேஸ் பண்ணி யாரையும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா. அதாவது மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறந்த இடம். ஸோ இந்த 5 இது அடிப்படையில் யாரும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இன்னொருத்தவங்களை பாகுபடுத்தக்கூடாது. அரசும் அந்த 5 அடிப்படையில் அரசு குடிமக்களை பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது, சரிங்களா. ஸோ மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறந்த இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் குடிமக்களுக்கு எதிராக அரசானது பாகுபாடு காட்டக்கூடாது. ஸோ இது வந்து யாருக்கான இது வந்துன்னா அரசுக்கான ஒரு அறிவுறுத்தல் மாதிரி, சரிங்களா. ஸோ அரசு வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மதம், சாதி, இனம், பாலினம் மற்றும் பிறந்த இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் யாரையும் பாகுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுது, சரிங்களா. அடுத்தது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் பொது பொழுதுபோக்கு இடங்கள், கிணறுகள், குளங்கள், சாலைகள் பயன்படுத்துவதில் சமமான அணுகல் உள்ளது. அதாவது இந்த விதியின் அடிப்படையில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பொது இடங்கள், பூங்காக்கள், பார்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க்கு, கோவில்கள், கிணறுகள், நீர்நிலைகள், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவான இடங்கள். ஸோ இந்த பொதுவான இடங்களுக்கு செல்வதற்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும், ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா இது வந்து இந்திய குடிமகனுக்கு கிடைக்கக்கூடிய விதிகள் நம்ம பார்த்தோம். 15, 16, 19, 29, 30 இதெல்லாம் வந்து இந்திய குடிமகனுக்கு கிடைக்கக்கூடிய விதிகள். ஸோ அதுல முதல் விதி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த விதி 15ங்கிறது. அதாவது யாரும் யாரையும் பாகுபடுத்தக்கூடாது, இந்தியாவில் உள்ள அனைத்து பொது இடங்களுக்கும் அனைவரும் சென்று வர முடியும், யாரும் இந்த சாதிக்காரன் வந்து இந்த தெருக்குள்ள வரக்கூடாது. ஆக்சுவலா அந்த பாகுபாடுலாம் முதல் இருந்துச்சு, அதை வந்து உடைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட விதி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரிவு 15ங்கிறது. ஸோ அம்பேத்கர் அவர்கள் வந்து அதனால வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க, சரிங்களா. ஸோ பிரிவு 15 வந்து என்ன சொல்லுது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா அம்பேத்கரே வந்து பார்த்தோம் அப்படின்னா மகத் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தியாகிரகத்தை நடத்திருப்பாரு. அது வந்து என்ன அப்படின்னா மகத் அப்படிங்கிற ஏரியாவில் மகாராஷ்டிராவில் ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்துல தண்ணி எடுக்க யாரையும் விட மாட்டாங்க, சரிங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல அப்படிலாம் வந்து இருந்துச்சு. குளம் வந்து ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான், இன்னொருத்தவங்க வந்து இந்த குளத்துல தண்ணி எடுத்தாங்க அப்படின்னா தீட்டு பற்றும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த தெருவுக்குள்ள வந்து வரக்கூடாது, இல்லை அப்படின்னா இந்த தெருவுக்குள்ள செருப்பு போட்டு வரக்கூடாது, துண்டை வந்து தலையில கட்டிட்டு துண்டை வந்து இடுப்புல கட்டிட்டு போகணும். ஸோ இந்த மாதிரியான பல்வேறு கட்டுப்பாடுகள்லாம் வந்து குறிப்பா சமூகத்தின் ஒரு சில பிரிவினர்களுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ அதை உடைக்கும் விதமா வந்து உருவாக்கப்பட்டது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரிவு 14 to 18 வரைக்கும் அப்படிங்கிறது, சரிங்களா. ஸோ பிரிவு 15 வந்து என்ன சொல்லுது, இந்தியாவினுடைய அனைத்து பொது இடங்களுக்கும் இந்திய குடிமக்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா ஒரு சமமான அணுகல் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா. அடுத்தது இருப்பினும் யாருக்காக மட்டும் ஒரு சில சலுகைகள் வந்து யாருக்கானது வழங்க முடியும் அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக, சரிங்களா. ஸோ பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக ஒரு சில சலுகைகள் மட்டும் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிவு 15லே வந்து ஒரு விதிவிலக்கை வந்து சொல்லியிருக்கு, சரிங்களா. ஸோ இந்த பிரிவு 15ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து ஒரு 6 உட்பிரிவுகள் இருக்கு, சரிங்களா. ஸோ விதி 15ல மொத்தம் வந்து ஒரு
6 உட்பிரிவுகள் இருக்கு. ஸோ அது எல்லாமே நமக்கு தேவையில்லை, முக்கியமானதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? ஸோ பிரிவு 15ல் 1 முதல் உட்பிரிவு தான் என்ன சொல்லுது அப்படின்னா, மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறந்த இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் குடிமக்களுக்கு எதிராக அரசானது பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது. மற்ற இன்னொரு 3 இருக்கு, 4, 5, 6. அதாவது பிரிவு 15ல் 4, 15ல் 5, 15ல் 6. ஸோ இந்த 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வேஷன், அதாவது இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்டது. சரிங்களா? ஸோ இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்டது. ஸோ பிரிவு 15ல் 4 யாருக்கானது அப்படின்னா, தாழ்த்தப்பட்டவர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு. சரி, பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு. ஸோ இதை வந்து எப்போ சேர்த்தாங்க அப்படின்னா, முதலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1951. சரிங்களா? ஸோ பிரிவு 15ல் 4 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, பிரிவு 15ல் 4 பழங்குடியினர், பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடை பற்றி சொல்லுது. பிரிவு 15ல் 4. சரிங்களா? ஸோ முதலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1951 கொண்டு வந்தாங்க. அடுத்தது பிரிவு 15ல் 5 சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கியோருக்கான இடஒதுக்கீடு. சரிங்களா? ஸோ பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிசி. சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கியோருக்கான இடஒதுக்கீடு பிரிவு 15ல் 5. ஸோ எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, 93வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2006. சரிங்களா? அடுத்தது பிரிவு 15ல் 6 வந்து என்ன சொல்லுதுன்னா, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதார ரீதியாக பின்தங்கியோருக்கான இடஒதுக்கீடு. ஸோ இதை வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா, 103வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2019. சரிங்களா? ஸோ பிரிவு 15ல் 4 எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு, அது வந்து முதலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1951 கொண்டு வந்தாங்க. அடுத்தது 15ல் 5 சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கியோருக்கான இடஒதுக்கீடை பற்றி பேசக்கூடியது. 93வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2006 சேர்க்கப்பட்டது. அடுத்தது பிரிவு 15ல் 6 பொருளாதார ரீதியாக, அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று அழைக்கப்படக்கூடிய பொருளாதார ரீதியாக பின்தங்கியோருக்கான இடஒதுக்கீடை பற்றி சொல்லக்கூடியது பிரிவு 15ல் 6. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிவு 15ங்கிறது. ஸோ விதி 15 வந்து என்ன சொல்லுது, சாதி, மதம், இனம், பாலினம் மற்றும் பிறந்த இடம் ஆகிய 5 காரணங்களின் அடிப்படையில் அரசானது எந்த ஒரு குடிமகனையும் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு 15 சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய அனைத்து பொது இடங்களுக்கும் செல்வதற்கும் அனைவருக்கும் உரிமை உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிவு 15 வந்து சொல்லுது. சரிங்களா? ஸோ அதுல ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கு. ஸோ முக்கியமான விதிவிலக்கு வந்து என்ன அப்படின்னா, இடஒதுக்கீடு. சரிங்களா? ஸோ பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வந்து அரசானது வந்து ஒரு சில சிறப்பு சலுகைகளை வந்து செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் பிரிவு 15ல் 4, 15ல் 5, 15ல் 6. ஸோ இந்த விதிகள் எல்லாம் வந்து இடஒதுக்கீடு, ரிசர்வேஷனை பற்றி பேசுது. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிவு 16. ஸோ பிரிவு 16 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, பொது வேலை வாய்ப்பில் சமத்துவம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய குடிமகனுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு விதி. சரிங்களா? அதே இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து ஒரு 6 காரணிகள் இருக்கும். ஸோ இனம், மதம், சாதி, பாலினம், பிறந்த இடம், வம்சாவளி அல்லது வசிப்பிடம் ஆகிய காரணிகளின் அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனும் பொது வேலைவாய்ப்பு அல்லது நியமனம் தொடர்பான விஷயங்களில் பாகுபாடு காட்டக்கூடாது. ஸோ இதன் அடிப்படையில் எந்த பொது வேலை வாய்ப்புல, அதாவது கவர்மெண்ட் ஜாப்ஸ், சரிங்களா? ஸோ மத்திய அரசு வேலைகள் இருக்கட்டும், மாநில அரசு பணியாக இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, பொது வேலை வாய்ப்பில் பாகுபாடு காட்டக்கூடாது. ஸோ எல்லாருமே வந்து சமம் அப்படிங்கிற மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா அப்படின்னா, இந்த பிரிவு 16 வந்து சொல்லுது. இருந்தாலும் இதுலயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில விதிவிலக்குகள்லாம் இருக்கு. ஸோ அதே மாதிரி 16ல் 4 பார்த்தோம் இல்லையா, 15ல் 4 எப்படி பார்த்தோம், எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் பத்தி பார்த்தோமா, இதுல தான் வந்து இதுலயும் 16ல் 4 வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன். அடுத்தது 16ல் 5. ஸோ 16ல் 5 வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி பிசி ஓபிசின்னு சொல்லுவோம் இல்லையா, மத்திய அளவுல ஓபிசின்னு சொல்லுவோம், இதர பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு. அடுத்தது 16ல் 6 இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இடபிள்யூஎஸ். இடபிள்யூஎஸ் அப்படின்னா பொருளாதார ரீதியாக பின்தங்கியோருக்கான இடஒதுக்கீடு. ஸோ இந்த 3 விதிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான விதிவிலக்கல். இது எதுக்கானது, பொது வேலை வாய்ப்பில் சமத்துவம் அப்படிங்கிறதுக்கான விதிவிலக்குகளை பற்றி பேசக்கூடியது விதி 16ல் 4. சரிங்களா? 16ல் 4, 16ல் 5, 16ல் 6 இந்த 3 விதிகள் வந்து விதிவிலக்கை பற்றி பேசக்கூடியது. காமனா விதி 16 வந்து எதை பத்தி பேசுது அப்படின்னா, பொது வேலை வாய்ப்பில் சமத்துவம் வழங்கக்கூடியதை பத்தி பேசக்கூடியது. சரிங்களா? ஸோ இதுல விதிவிலக்குகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட விதிவிலக்குகள் மட்டும் இருக்கு. ஸோ முதல் இது வந்து என்ன அப்படின்னா, வசிப்பிடத்தின் அடிப்படையில் ஒரு
விதிவிலக்கு. சரிங்களா? அதாவது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அந்த மாநில பணிகள்ல அவங்க மட்டும்தான் வந்து சேர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிவிலக்கு ஒரு இது இருக்கு. ஸோ அது வந்து எங்க இருக்கு அப்படின்னா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானால ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ். ஸோ குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் நாங்கள் அந்த ஒரு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவை சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிவிலக்கு அவங்க வச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இடஒதுக்கீடு. நம்ம வந்து இது வந்து காமனா இருக்கிறது தான். ஸோ நம்ம இதான் பார்த்தோம் இல்லையா? விதி 16/4, 15, 16/5, 16/6. சரிங்களா? ஸோ அதாவது பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர், இதர பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய முற்பட்ட இனத்தவர்கள். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசானது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இடஒதுக்கீடு வழங்கியிருக்கு. சரிங்களா? அடுத்தது மத நிறுவனங்கள். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்து சமய அறநிலையத்துறை இருக்கு. ஸோ இந்து சமய அறநிலையத்துறை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு இந்து மதத்தை சார்ந்தவருக்கு மட்டும்தான் அதனுடைய ஒரு பிரிவு அந்த இதெல்லாம் இருக்கும். என்ன பண்ணணும், கோவிலில் வந்து என்ன பண்ணணும், அந்த மாதிரியான விதிமுறைகள்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னா ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கு தான் தெரியும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வக்பு போர்டு இருக்கு. ஸோ வக்பு போர்டு அப்படின்னா இஸ்லாமிய சமயத்தை சார்ந்தவங்க மட்டும் அதில் வந்து வேலை செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரியான மத நிறுவனங்கள்ல ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் வந்து பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கட்டுப்பாடுகள் விதிக்கலாம். சரிங்களா? இதில் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது இடஒதுக்கீடு நம்ம இதை பார்த்துட்டோம். 16/6 விதி 16/6க்கு கீழே பொருளாதார ரீதியாக பின்தங்கியோருக்கு 10% இடஒதுக்கீடு 103வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2010 மூலம் இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கு ஒரு 10% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா விதி 16க்கு கீழே வரக்கூடிய ரிசர்வே விதிவிலக்குகள். சரிங்களா? ஸோ விதி 16ல வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இனம், மதம், சாதி, பாலினம் மற்றும் பிறந்த இடம், வம்சாவளி, வசிப்பிடத்தின் அடிப்படையில் எந்த ஒரு இந்திய குடிமகனையும் என்ன பண்ணக்கூடாது, பொது வேலை வாய்ப்பில் பாகுபாடு காட்டக்கூடாது. எல்லாருக்கும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பொது வேலை வாய்ப்புல எல்லாருக்கும் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதுல ஒரு சில விதிவிலக்குகளை நம்ம வந்து பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமான விதி வந்து என்னன்னா தீண்டாமை ஒழிப்பு. ஸோ இந்தியாவினுடைய ரொம்ப ஒரு முக்கியமான விதி. ஏன்னா அம்பேத்கர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பை வந்து அவர் தான் எழுதினாரு அப்படின்றத பத்தி பார்த்தோம். ஸோ அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் அனுபவிச்ச எந்த ஒரு கொடுமையையும் இனிமே வர்றவங்க வந்து அனுபவிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரிவு 17க்கு கீழே தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறத பத்தி இந்த பிரிவு 17 வந்து சொல்லுது. சரிங்களா? ஸோ தீண்டாமை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா தடை செய்யப்பட வேண்டிய ஒன்று, தீண்டாமையை வந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிவு 17 வந்து சொல்லுது. சரிங்களா? ஸோ தீண்டாமையை ஒழித்து எந்த வடிவத்திலும் அதன் நடைமுறையை தடை செய்கிறது. ஸோ தீண்டாமை வந்து எந்த ஒரு வடிவமா இருந்தாலும் சரி, தீண்டாமையினுடைய எந்த ஒரு வடிவத்தையும் வந்து தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு 17 வந்து சொல்லுது. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம்னா விதிவிலக்குகள் இல்லாமல் முழுமையானது, மேலும் தனிநபர்கள் மற்றும் அரசு ஆகிய இரண்டிற்கும் பொருந்தும். ஸோ தனிநபராக இருந்தாலும் சரி, அரசா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிறுவனமும் எந்த ஒரு தனிநபரும் தீண்டாமையை கடைபிடிச்சா அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிவு 17 வந்து சொல்லுது. ஆனா தீண்டாமை என்ற சொல் வெளிப்படையா வந்து அரசியலமைப்புல வந்து வரையறுக்கப்படவில்லை. தீண்டாமைனா என்ன, ஸோ தீண்டாமை தடை அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பு வந்து சொல்லியிருந்துச்சு. ஆனா தீண்டாமைனா என்ன, தீண்டாமைக்கான டெஃபினிஷன் வந்து அரசியலமைப்புல கொடுக்கப்படவில்லை. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைசூர் உயர்நீதிமன்றம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தீர்ப்பு சொல்லுது. அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா வரலாற்று சமூக குறைபாடுகள். ஸோ வரலாற்று சமூக குறைபாடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா மத ரீதியாகவோ அல்லது சமூக ரீதியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இனத்தவர் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்போம். அவங்க வந்து பொது நீர்நிலைகள் கிணத்துல வந்து தண்ணி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்போம். அடுத்தது தெருவுக்குள் நடக்கக்கூடாது, தெருவுக்குள்ள வந்து செருப்பு போட்டு நடக்கக்கூடாது, இல்லை செருப்பே போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு நடைமுறைகளை வந்து நம்ம வந்து காலங்காலமாக வந்து பெண்களுக்கு ரீதியாகவோ இல்லை ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு ரீதியாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து தீண்டாமை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்து யாரு அப்படின்னா மைசூர் உயர்நீதிமன்றம். சரிங்களா? அதாவது கர்நாடக உயர்நீதிமன்றம் அப்போ வந்து மைசூர். சரிங்களா? ஸோ 1955க்கு முன்னாடி. சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தீண்டாமைக்கு மைசூர் உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த டெஃபினிஷன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு சட்டம் கொண்டு வந்தோம். அந்த சட்டத்துக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம், சிவில் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல குடிமை உரிமைகள் அல்லது சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955 கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் தீண்டாமை எந்த விதத்துல இருந்தாலும் அது தடை செய்யப்பட வேண்டிய ஒன்றாக கருதப்படுகிறது. சரிங்களா? ஸோ இது வந்து 1976 வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரிவு 17 தீண்டாமையை பத்தி பேசுது. சரிங்களா? பிரிவு 17 தீண்டாமை எந்த ஒரு வடிவமா இருந்தாலும் சரி அது வந்து தப்பு தான்.
அது மட்டும் இல்லாம தனிநபர்கள் மற்றும் அரசு, ஸோ எந்த ஒரு அமைப்பும் தீண்டாமையை ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா அது தப்பு அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? ஸோ பிரிவு 17 ரொம்ப முக்கியமான விதி. இதை வந்து ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பிரிவு இந்த இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தீண்டாமையை தடை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நம்ம 10 கொஸ்டின்ஸ் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து ஒரு 10 கொஸ்டின் எடுத்தோம் அப்படின்னா அதுல ஒரு 6 கொஸ்டின் பேப்பர்ல இந்த தீண்டாமை ஒழிப்பு அப்படின்ற இதை பத்தி ஒரு கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விதி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கடைசியா, அதாவது பிரிவு 18 சமத்துவ உரிமையில கடைசி விதி பட்டங்களை ஒழித்தல். ஸோ பட்டங்களை ஒழித்தல் அப்படின்னா நம்ம ஒரு டைட்டில்ஸ், ஸ்பெஷல் டைட்டில்ஸ், அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பட்டங்கள் அப்படின்னா என்னன்னா இராணுவ மற்றும் கல்வி, இராணுவ அரசு இராணுவ கல்வி சிறப்புகளை தவிர தனிநபர்களுக்கு வேறு பட்டங்களை வழங்குவதை தடை செய்கிறது. ஸோ வேறு பட்டங்கள் அப்படின்னா இந்த விதி வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் பீரியட்ல, சரிங்களா? ஸோ பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு சில மன்னர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சில சுதேச மன்னர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு ஆதரவா இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ பிரிட்டிஷ்க்கு ஆதரவா இருந்திருப்பாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து ஒரு சில பட்டங்கள் வழங்கியிருக்கும். ஸோ ராவ் பகதூர், ராவ், திவான் பகதூர், இந்த ராய் பகதூர், கான் பகதூர், பகதூர், இந்த மாதிரியான பட்டங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்கும். சரிங்களா? ஸோ அந்த பட்டங்களை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தடை செய்கிறது. ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பட்டம் வாங்கினவங்க, அதாவது இங்கிலாந்து பிரிட்டிஷ் கிட்ட இருந்து இந்த பட்டம் வாங்கின இந்த என்னென்ன பட்டங்கள், ராவ் பகதூர், திவான் பகதூர், அதுக்கப்புறம் வந்து திவான், இந்த மாதிரியான கான் பகதூர். ஸோ இந்த மாதிரியான பட்டம் வாங்கினவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பட்டம் வாங்கினதுனால நான் வந்து குடிமக்கள், நான் சாதாரண மக்களை விட நான் தான் பெருசு அப்படின்ற முறையில வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அரச வந்து அரசியல சாதாரண குடிமக்களை வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பாகுபடுத்துவாங்க. சரிங்களா? ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருவித தீண்டாமை தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரிவு 18 அடிப்படையில இந்த பட்டங்களை வந்து ஒழிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இந்திய குடிமக்கள் வெளிநாடுகளில் இருந்து, சரி, ஸோ வெளிநாடுகளில் இருந்து எந்த ஒரு பட்டத்தையும் ஏற்றுக்கொள்வதையும் இந்த பிரிவு தடை செய்கிறது. ஸோ இந்திய குடிமக்கள் வெளிநாட்டில் ஏதாவது ஒரு பட்டம் வாங்கணும் அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கணும். எனக்கு இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கருக்கு அமெரிக்க நாட்டோட உயரிய விருது தர்றாங்க அப்படின்னா சச்சின் போயிட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னா டைரக்டா போயிட்டு அந்த விருதை வந்து வாங்க முடியாது. சரிங்களா? ஸோ அதுக்கு பதிலாக அவங்க வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து சச்சின் வந்து இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். எனக்கு இந்த மாதிரி அந்த கவர்மெண்ட் வந்து எனக்கு வந்து பிரைஸ் தர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட வந்து வந்து அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த விருதை வந்து வாங்க முடியும். சரிங்களா? ஸோ பிரிவு 18 பட்டங்களை ஒழித்தலுக்கானது. ஸோ அரசு இராணுவ கல்வி சிறப்புகளை தவிர பட்டங்களை தனிநபர்களுக்கு வழங்குவதை தடை செய்கிறது. ஸோ அரசு பட்டங்கள் அப்படின்னா அரசே வந்து ஒரு சில பட்டங்கள்லாம் வழங்கும். பாரத் ரத்னா, பத்ம பூஷன், பத்ம விபூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பட்டங்கள்லாம் வந்து அரசே வழங்கும். சரிங்களா? ஸோ ராணுவ பட்டங்கள் அப்படின்னா அசோக் சக்ரா, பரம்வீர் சக்ரா, மேஜர், ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பட்டங்கள்லாம் இருக்கு. சரிங்களா? ஸோ அதுவும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கல்வி சிறப்புகள் அப்படின்னா டாக்டரேட்னா நம்ம டாக்டர்னு போட்டுக்கோம். அடுத்து வந்து இன்ஜினியரிங் அப்படின்னா பிஇ, டாக்டர் மெடிக்கல் டாக்டர் அப்படின்னா எம்பிபிஎஸ், ஆர்ட்ஸ் படிச்சிருக்காங்க அப்படின்னா பிஏ, சயின்ஸ் படிச்சிருக்காங்க அப்படின்னா பிஎஸ்சி. ஸோ இந்த மாதிரியான பட்டங்கள் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நேமுக்கு பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கிடையாது, இதெல்லாம் வந்து இந்த தடை செய்யப்பட்ட பிரிவுகளை சார்ந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிவு 18 வந்து சொல்லுது. சரிங்களா? ஸோ இருந்தாலும் இந்த பட்டங்களை கொடுப்பது, அதாவது இந்த பத்மபூஷன், பத்மஸ்ரீ, இந்த பட்டங்கள் வந்து ஒரு தடவை வந்து நிப்பாட்டியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 1977 அப்போதைய பிரதமரான மொரார்ஜி தேசாய் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பட்டங்களும், ஸோ இந்த பாரத் ரத்னா, பத்மபூஷன் இந்த மாதிரியான பட்டங்களும் பாகுபாடை தான் ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் பிரதமரான மொரார்ஜி தேசாய் அவர்களால் நிறுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் 1980 உச்சநீதிமன்றம் வந்து பிரிவு 18க்கு கீழே இந்த பத்ம விருதுகள் வழங்க வராது அப்படின்னு சொல்லிட்டு 1980 மீண்டும் இதை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிவு 18ங்கிறது. ஸோ பிரிவு 18 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பிரிவு 18 வந்து என்ன சொல்லுது, அரசு இராணுவ மற்றும் கல்வி சிறப்புகளை தவிர வேறு பட்டங்கள் எல்லாத்தையும் வந்து தடை செய்யுது. வெளிநாட்டுல இருந்து பட்டம் வாங்குவதையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பிரிவு வந்து தடை செய்யுது. சரிங்களா? ஸோ இருந்தாலும் இதுல வந்து விதிவிலக்கு வந்து என்ன அப்படின்னா அரசு இராணுவ பட்டங்கள். சரிங்களா? ஸோ பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், அசோக் சக்ரா, பரம்வீர் சக்ரா, துரோணா விருது, ஸோ இந்த மாதிரியான விருதுகள் எல்லாம் வந்து இந்த பிரிவு விதி 18க்கு கீழே வராது அப்படின்னு சொல்லிட்டு விதி 18 வந்து சொல்லுது. சரிங்களா? ஸோ உச்சநீதிமன்றமும் 1980 அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்கு. சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிவு
14 முதல் 18 வரை இருக்கக்கூடிய சமத்துவ உரிமைகள். சரிங்களா? ஸோ பிரிவு 12 இருந்து 18 வரைக்கும் நம்ம ஒரு கிளான்ஸ் வந்து அப்படியே ரீட் பண்ணி பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிவு 12. ஸோ பிரிவு 12 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அரசுக்கான ஒரு பிரிவு 12 வந்து என்ன சொல்லுது, அரசுக்கான ஒரு டெஃபினிஷன். அரசுனா என்ன? மத்திய அரசு, நாடாளுமன்றம், நிர்வாகம், மாநில நிர்வாகம், நாடாளுமன்றம், பொதுத்துறை நிறுவனங்கள், உள்ளாட்சி நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து அரசு அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கான டெஃபினிஷனை பிரிவு 12 வந்து சொல்லுது. அடுத்தது பிரிவு 13 அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான சட்டங்கள் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நீதித்துறை மறு ஆய்வு, நீதி புனராய்வை பற்றி பேசக்கூடியது. சரிங்களா? அடுத்தது பிரிவு 14 to 18 சமத்துவ உரிமை. பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் சட்டத்தின் சமமான பாதுகாப்பை பற்றி பேசுது. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? அடுத்தது பிரிவு 15 சாதி, மதம், இனம், பாலினம் மற்றும் பிறப்பிடத்தின் அடிப்படையில் யாரும் அரசானது பாகுபாடு காட்டக்கூடாது. அது மட்டும் இல்லாம மேற்கண்ட காரணிகளின் அடிப்படையில் எந்த ஒரு இந்திய குடிமகனையும் பொது இடங்களுக்கு செல்வதையும் தடை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு 15 வந்து சொல்லுது. இருந்தாலும் அதுல வந்து விதிவிலக்குகள், எக்ஸப்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு, ஓபிசிக்கான இடஒதுக்கீடு, இடபிள்யூஎஸ்க்கான இடஒதுக்கீடு. சரிங்களா? பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கும் சிறப்பு வழிவகை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு 15 வந்து சொல்லுது. சரிங்களா? ஸோ அடுத்தது பிரிவு 16 பொது வேலை வாய்ப்பில் சமத்துவம். அதாவது பொது வேலை வாய்ப்பு அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல வந்து எல்லாருக்குமே வந்து சமம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுலயும் வந்து அரசு நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா காரணமிக்க கட்டுப்பாடுகளை வந்து விதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல வந்து என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க அப்படின்னா பிரிவு 16ல் 4 எஸ்சி எஸ்டிக்கு வந்து இடஒதுக்கீடு, 16ல் 5 ஓபிசிக்கான இடஒதுக்கீடு, 16ல் 6 இடபிள்யூஎஸ்க்கான இடஒதுக்கீடு. சரிங்களா? அடுத்தது பிரிவு 17 தீண்டாமை ஒழித்தல். ஸோ தீண்டாமை அப்படிங்கிறது எந்த ஒரு வடிவமா இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா பிரிவு 17 வந்து தடை செய்து. லாஸ்டா பிரிவு 18 பட்டங்களை ஒழித்தல். அரசு பட்டங்களை தவிர, அரசு மற்றும் கல்வி, இராணுவ பட்டங்களை தவிர வேற எந்த பட்டமா இருந்தாலும் சரி அதை வந்து தடை செய்கிறது. அது மட்டும் இல்லாம வெளிநாடுகளில் இருந்து வேற எந்த ஒரு பட்டத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய குடிமகன் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிவு 18 வந்து சொல்லுது. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பினுடைய சமத்துவ உரிமை அப்படிங்கிறது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு 5 உரிமைகள் மற்றும் அடிப்படை உரிமைகளை வந்து நிலைநிறுத்துவதற்கான முக்கியமான வழக்குகள் அதை மட்டும் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ இன்னொரு 5 வீடியோ வந்து வரும். சுதந்திர உரிமை பற்றி ஒரு வீடியோ வரும். அடுத்து வந்து அரசு நெறிமுறை கோட்பாடுகள், சுதந்திர உரிமை, அடுத்து வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமயச்சார்பற்ற உரிமை, அதுக்கப்புறம் கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, சிறுபான்மையினருக்கான உரிமை தான் வந்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. அடுத்து லாஸ்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசு பரிகார உரிமை, அதாவது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, விதி 32. அது மட்டும் இல்லாம விதி 33, 34, 35. ஸோ இந்த 3 விதியை மட்டும் பார்த்துட்டோம், இந்த 6 இது பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது டோட்டலா வந்து முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ மறக்காம விஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்பைல் பண்ணி நம்ம மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் இருக்குது. ஸோ கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். வேறு கிளாஸில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.